அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டு. இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உலக அளவுலையும் ஒவ்வொரு நாட்டினுடைய அளவுலையும் ஒரு நாள் தொடங்கிறது அல்லது ஒரு வருஷம் தொடங்கிறதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 1 அப்படிங்கிறதா ஒவ்வொரு வருஷமும் தொடங்குது. அப்போ ஜனவரி 1ங்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாளினுடைய நள்ளிரவு 12 மணியை தான் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுடைய பஞ்சாங்க பிரகாரம் ஒரு நாள் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல சூரியன் எப்போ உதிக்குதோ அதுதான் அந்த நாளினுடைய ஆரம்பம். அப்போது ஒரு நாளுங்கிறத பார்த்துட்டோம். அப்போது ஒரு மாதங்கிறத எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம எழுதியிருக்கிற எல்லா கால குறியீடுகளுமே, அதாவது ஒரு நாளுக்காகட்டும், ஒரு மணி ஆகட்டும், ஒரு நிமிஷம் ஆகட்டும், ஒரு நொடி ஆகட்டும், எல்லாமே எப்போ வேணால் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த பூமி இருக்கிற பூமி, சூரியன், சந்திரன் இருக்கிற மாற முடியாத ஒரு காலக்கணக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு நாள் தொடங்கிறதுங்கிறது சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் தான் நாள் தொடங்குது. அப்போ சூரியன் இருக்கிற வரைக்கும் எப்போ அது உதிக்குதோ அதுதான் நாளினுடைய தொடக்கம். அப்போ மாதத்தினுடைய தொடக்கம் என்ன அப்படின்னா, சந்திரன் உதிக்கிற நேரமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சந்திரன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் உதிக்கும். இப்போ சந்திரனுடைய உதயத்தை எப்படி வச்சுக்கிறது? அதனால் உதயத்தை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அப்போ வேறு எப்படி மாதத்துக்கு கணக்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் ஒரு முழு வட்டமாக இருக்கக்கூடிய பௌர்ணமியை நம்ம ஒரு மாதத்துக்கு கணக்கெடுத்துக்க முடியும். அப்போது பூமி நம்ம தினமும் இரவில் நம்மளால் தெளிவாக வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்க முடியும். அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப்பாக இருக்கிறதையும் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் வானத்தில் அப்படிங்கிறப்ப தெரியும். அப்படி அந்த நட்சத்திரமெல்லாம் ஒரு குரூப்பாக, அதை நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்தினுடைய கூட்டத்தினுடைய உருவ அமைப்பை வச்சு தான் நட்சத்திரம்னு பேர் வைக்கிறாங்க, ராசினும் பேர் வைக்கிறாங்க. அப்போது எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமியாக அந்த மாதம் வருதோ அதை மாதத்துக்கு பேராக வைக்கிறோம். இப்போ எப்படி தினத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது சூரிய உதயமோ, அப்போ மாதத்தினுடைய ஆரம்பங்கிறது சந்திரனுடைய பௌர்ணமி அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப சுலபமாக கவனிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை சொல்கிறேன். மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வானத்தில் ஒரு 3 நட்சத்திரம் பக்கத்தில் ஒரு ரொம்ப சுலபமாக கண்ணுக்கு படக்கூடிய மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அது நீங்கள் ஒரு 8 மணி 10 மணி சுமாருக்கு நீங்கள் ரொம்ப சுலபமாக மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் பார்க்க முடியும். அந்த நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கிட்ட வரும். அப்போ பௌர்ணமி வர்றதுனால அது மார்கழி மாதம். மிருகசீரிசம், திருவாதிரை இதெல்லாம் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள். மிருகசீர நட்சத்திரத்துக்கிட்ட பௌர்ணமி இருக்கிறதுனால அதை மார்கசிரான்னு அதுக்கு பேர். அப்போ மார்கசிர மாதத்தில் பௌர்ணமி வர்றதுனால அது மார்கசிர மாதம், அதாவது மார்கழி மாதம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமுமே சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும்போது சித்திர மாதம், விசாக நட்சத்திரத்தில் வைசாகம்னு சொல்லுவாங்க, வைகாசம்னு சொல்ல முடியும். ஸோ வைகாசி மாதம்னு அதுக்கு பேர். ஆனி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜேஷ்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, கேட்ட நட்சத்திரம். அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வர்றது ஆனி. பூர்வ ஆஷாடா
அப்படிங்கிறது ஆடி. ஆஷாடாங்கிறது ஆடி. ஆடி மாதம். ஆடி மாதம்னா ஆஷாட நட்சத்திரத்தில் பௌர்ணமி. ஸ்ரவணா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம இப்பெல்லாம் சொல்கிற மாதிரி தமிழ் படுத்தும் போது ஸ்ரவண அப்படிங்கிறத திருன்னு சொல்ல முடியும். ஸோ திருவோணம்னு வந்திருக்கோங்கிறது என்னுடைய ஒரு யூகமாக இருக்குது. அப்போது திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி வர்றது சிரவண மாதம், அதாவது ஆவணி மாதம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாசி. அஸ்வினி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வர்றது ஐப்பசி. கார்த்திகை நட்சத்திரத்தில் வர்றது கார்த்திகை மாதம். முதல்ல நான் சொன்ன மாதிரி மார்கழி நட்சத்திரத்தில் வர்றது, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வர்றது மார்கழி. பூசம் மாதத்தில் வர்றது தை. மகம் நட்சத்திரத்தில் வர்றது மாசி. உத்தர பல்குணா அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வர்றது பங்குனி. பல்குணாங்கிறது பங்குனி. அந்த மாதிரி அந்த மாசத்துல எந்த அன்னைக்கு பௌர்ணமி வருது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுருக்கோம். அப்போது நம்ம யாருமே எழுதி வைக்கலனாலும் இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இவங்க தினப்படி அவங்களா ஒரு கணக்கு வச்சு அவங்க தினம் சுற்றிக்கிட்டே விடாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கடிகாரத்தில் செல்லு போட்டால் தான் ஓடும். ஆனால் இந்த சூரியனோ சந்திரனோ பூமியோ என்னைக்கு அதனுடைய சக்தி இல்லாமல் செல் இல்லாமல் நிற்குதோ அன்னைக்கு நம்ம யாருமே கிடையாது. அப்போ இது இயங்குற முடிய இந்த கேலண்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நாள், மாதம், வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்பயும் இடைவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு கேலண்டர்னே நம்ம சொல்ல முடியும். இதுதான் நம்ம பஞ்சாங்கம். இப்போ இந்த 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு பௌர்ணமி வந்தது. அது இந்த ஒவ்வொரு வருஷத்தினுடைய மிக நீண்டமான பகல் காலம் இருக்கக்கூடிய ஆனி மாதத்தில் வர்ற பௌர்ணமி. அப்போது அதுக்கப்புறமா அந்த பௌர்ணமிக்கு அப்புறம், அதாவது 21 ஜூன் பொதுவாக எல்லா வருஷமுமே வரும். அந்த 21 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பகல் நேரம் தினமும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். 21 டிசம்பருக்கு அப்புறம் பகல் நேரம் படிப்படியாக அதிகமாகிட்டு போகும். 21 ஜூனுக்கு அப்புறம் பகல் நேரம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் நம்ம தட்சிணாயனம்னு சொல்கிறோம். அந்த தட்சிணாயனத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி பௌர்ணமி. அந்த ஆடி பௌர்ணமி நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இயற்கையான காலத்திலே, அதாவது இயற்கையாகவே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நம்ம முதலே சொன்ன மாதிரி பஞ்சாங்கத்தினுடைய அங்கமாக இருக்குது. பஞ்சாங்கங்கிறது ஜோசியத்தினுடைய ஒரு அங்கம். ஜோசியம்ங்கிறது ஜோதிஷம்னு சொல்லுவோம். அந்த ஜோதிஷத்தினுடைய எதனுடைய அங்கமாக இருக்குன்னா 4 வேதத்தினுடைய அங்கமாக இருக்குது. அந்த வேதமை 4 நமக்கு பிரித்து கொடுத்தவர் வேதவியாசர். அந்த வேதவியாசர் பிறந்த நாள் தான் நமக்கு வியாச பௌர்ணமி, குரு பௌர்ணமி அப்படின்னு பேர். அப்போது யாரெல்லாம் இந்த பூஜை புனஸ்காரங்கள், ஜோசியம், இந்த மாதிரி இந்து மதத்துறையோட இதை பின்பற்றி இருக்கிறோமோ அவங்க எல்லாம் இன்னைக்கு பின்பற்றக்கூடிய அனைத்து முறைகளும் வேதவியாசர் தொகுத்து கொடுத்த இந்த 4 வேதத்தினுடைய அடிப்படையாக தான் இருக்கும். அல்லது அந்த அடிப்படையை வச்சு அந்தந்த காலகட்டத்துக்கு குருமார்கள், இப்போ சங்கராச்சாரியார் வந்தார், சண்மத ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்ததனுடையதாக இருக்கும். அதாவது வேதவியாசர் பண்ணி கொடுத்ததோ அல்லது அதில் தேவைப்படுறத அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சரியானபடி நமக்கு சொல்லி கொடுத்ததோ தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டாட வேண்டிய, வழிபட வேண்டிய முக்கியமான நாள் குரு பௌர்ணமி. அது நமக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமுமே ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி குரு பௌர்ணமி. அந்த அன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க தீட்சை வாங்கின குருவை வழிபடுவோம். அனைவருக்குமான குருவான வேத வியாசரை வழிபடுவோம். குருவருள் பெறுவோம்.
மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.